இப்போலாம் மேரேஜ்னு சொல்லி வீட்டுக்கு இன்விடேஷன் வந்துட்டாலே கல்யாண பொண்ணை விட நமக்கு தான் வந்து யோசனை பலமாக இருக்குது. என்ன சரி கட்டலாம், எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் லாஸ்ட் வீக் தான் ஊருக்கு வந்துட்டு போனாங்கனால இந்த வீக் முடிஞ்சா வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கும் பசங்களுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் எப்பயுமே வந்துட்டு அவங்க போட்டு பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன ஷர்ட் போடுறது அப்படின்ட்டு. பொண்ணு வீட்டு சைடுமே நமக்கு பழக்கம்னால அவங்களுமே நமக்கு இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க அரேஞ்ச் பண்ண வேன்லேயே நாங்கள் எல்லாருமே மன்னார்குடி போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு மண்டபத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவருக்காக அவங்க செலக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றது. ஹஸ்பண்டுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுச்சு. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டேன். பசங்களையும் அவர் கிளப்பி விட்டுட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு ட்ரெஸ் இல்லை அப்படின்னா எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தான் பார்க்கணும். வந்துட்டு அதை மிஸ்டேக்லேயே உட்காந்துருக்கூடாது அப்படின்னு அடிக்கடி ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்டோட தம்பி வீட்டில் போய் வேறு ட்ரெஸ் வாங்கி மாற்றிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது எனக்கு போட்டு வேணும்னு கேட்டிருந்தேன். அதையும் எனக்கு மறக்காம வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதே அவங்க கோவப்பட்டு கத்தியிருந்தாங்க அப்படின்னா இங்கே 2 பேர்த்து மொத்தமே சந்தோஷம் இருக்காது. சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துருக்க முடியாது. அவங்க விட்டு கொடுத்து போனாலேயே எனக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாச்சு.